மகளே நீங்கள் ஒரு பழைய பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா விண்டேஜ் யூஸ்டு பைக்காக தான் வாங்க முடியும். புது பைக் உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா அந்த பைக் மார்க்கெட்டில் இல்லையே. அப்போ யூஸ்டு பைக்காக தானே வாங்கணும். பட் 1950லேருந்து 2026 வரைக்கும் இந்த பைக் அப்படியே இருக்கு. ஸோ அதான் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஒரு கிளாஸியான ஒரு மோட்டார் சைக்கிள், ஜாவாவோட கிளாசிக். ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தோன்னா ஒரு கிளாசிக் மோட்டார் சைக்கிள். இன்னும் பழைய காலத்து ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்படி ஒரு பைக் BS6 இன்ஜினோட இப்போ நீங்கள் ஆன் ரோட் காஸ்ட் பே பண்ணி பிராண்ட் நியூ வாங்க முடியும். அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்க த ஒன்லி கிளாசிக் பைக்னு இந்த பைக்கை சொல்லலாம். இன்னொரு பைக் இருக்கு, அது என்னன்னு வீடியோக்குள்ள சொல்றேன். ஸோ இந்த ஜாவா கிளாசிக் எப்படி இருக்கு, இது ஏன் கிளாஸியான பைக் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு SDM ஜாவா மதுரை. உங்களுக்கு ஜாவா பைக்ஸ் பத்தி, SD பைக்ஸ் பத்தி, BSA பைக்ஸ் பத்தி என்கொயரி டெஸ்ட் டே அப்படின்னா மதுரை தெப்பக்குளம் காமராஜர் சாலை ரோட்ல இருக்க SDM ஜாவா ஷோரூமை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா பைக்ஸுமே டெஸ்ட் டே வச்சிருக்கேன். இது ஒரு கிளாசிக் பைக். அப்போ கிளாசிக்கான விஷயங்கள் இருக்கணும்ல. எக்ஸாஸ்ட் நோட் வந்து நல்லா லவுடா இருக்கு, நல்லா பீட்ஃபுல்லா இருக்கு. பட் நீங்க இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இது கம்ப்ளீட் கிளாசிக் கிடையாது. இப்போ ஆன் ட்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸ் இன்ஜினில் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ ஆன் ட்ரெண்டில் டிரைவ் அந்த ரைடருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி, ரைடர் சென்ட்ரிக்காக இருக்கணும், அந்த ரைடை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஹார்ட்வேர்ஸ் இந்த பைக்கில் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்ப்போம். அதனால தான் இந்த பைக் கொஞ்சம் ஸ்பெஷலான பைக்னே சொன்னேன். நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஜாவாவோட ஹெட்லைட். அந்த ஹெட்லைட்டோட அந்த கிளாஸ் கூட அந்த பழைய ஸ்டைல்லே தான் இருக்கும். சென்டரில் ஜாவாவோட பேட்ச் வருது. அது கீழே அந்த ஹார்ன், இந்த ஹார்ன் வந்து பழைய பைக்ஸில் இந்த இடத்துல தான் பொசிஷன் ஆகும். அதுலேயும் ஜாவாவோட பேட்ச் இருக்குது. அது கீழே தான் நம்பர் வெயிட் ஹோல்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் ஒரு குரோம் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ இருக்க பைக்ஸில் பார்க்கவே முடியாது, என்னதான் ரெட்ரோ பைக்காக இருந்தாலும். இது வந்து பழைய காலத்து அந்த SD ஜாவா புல்லட்லலாம் இந்த விஷயம் பண்ணியிருப்பாங்க, குரோம் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து சகதியாக அடிக்காத மாதிரி நல்ல நீளமாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நீளமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த ஃபெண்டர் ஆடக்கூடாதுன்னு சைடில் ஃபஸ்ட்டு மேலே வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும். ஆனால் அப்படியே கீழே ஃபோர்க்கு பின்னாடி இருந்து ரெண்டு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஃபெண்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அது மட்டும் மெட்டல், அதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதனால இந்த இன்செட்ஸ், இந்த ஆட் ஆன், இது எல்லாமே இந்த பழைய ஸ்டைலில் கொண்டு வந்து மீட் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் முதல்ல ஸ்போக் வீல்ஸ் தான். பட் இப்போ ஸ்போக் வீல்ஸ் கொடுத்தா ரொம்ப அவுட்டேட்டடாக ஆயிருமோ, கொஞ்சம் கிளாஸியாக போகலாமேன்னு சொல்லி அலாய் வீல்ஸ். இது வந்து மாடர்னான ஒரு விஷயம், நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அலாய் வீலுமே வந்து ரொம்ப க்ளோஸ்டான ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்போர்ட்டியரா இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 100/90 18 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ரியர்லையும் டிஸ்க் வந்துருது, டுவல் சேனல் ABS வந்துருது. பிரேக்ஸை பற்றி பேசணும்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து ஒரு அளவுக்கு நல்லா ஸ்பீட் புஷ் பண்ணும்போது, நீங்கள் பிரேக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த பிரேக் வந்து பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்குது. அந்த எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. அந்த ஸ்பீடில் அந்த ஃப்ரண்ட் பிரேக்கோட எஃபிஷியன்சி சூப்பர், நல்ல ஸ்டாப்பிங் இருக்குது. ஆனால் அப்படியே ரியர் பிரேக்ஸ் வந்தோம் அப்படின்னா, ரியர் பிரேக்ஸ் ஒரு 80-90 நான் க்ரூஸ் பண்ணுறேன், ரியர் பிரேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறேன். அது சடனாக நான் பண்ணால் கூட வீல் வந்து ஸ்லிப் ஆகலை, சவுண்டு கேட்கல, ஸ்கிட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. பின்னாடி 130 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குரோம் ஷேடு, இந்த வண்டியோட ஃபுல் டோனுமே அதுக்கு இந்த அலாய் வீல் வந்து சூப்பராக மேட்ச் ஆகுது, பிளாக் கலரில். ஆனால் அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரூட்டிங் பண்ணியிருக்காங்க. இது சிங்கிள் சிலிண்டர் தான், 2 சிலிண்டர் கிடையாது, சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். பட் இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ரூட் எடுத்திருக்காங்க, இந்த சைடு ஒரு எக்ஸாஸ்ட் ரூட் எடுத்திருக்காங்க. ரெண்டு எக்ஸாஸ்ட் ரூட்டுமே நல்லா ஹைலைட்டடாக தெரியுது. காரணம் இந்த குரோம்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இந்த பிரேக் ராடு பாருங்களேன், பழைய காலத்து பைக்கில் M80 எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நான் நிறைய அந்த M80 ஓட்டி பழகிருக்கேன், பைக்ஸ் ஓட்ட ஆரம்பித்த புதுசில் சின்ன வயசில். அப்போ அந்த M80ல இந்த பெடல் தான் இருக்கும். மிதிச்சோம் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த உள்ளங்காலுக்குள்ளே போய் அது நின்றுக்கும். அதனால பிரேக் வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் அடிக்க முடியும். ஸோ அந்த பழைய விஷயங்கள்லாம் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபுட் பேக்ஸ் வந்து அப்படியே மாடர்ன் பைக்ஸில் இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் சைட் டோர், இதை டோர்னு தான் சொல்லுவாங்க, இதை கீபோர்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 3 ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜாவா கிளாசிக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் கிராஃபிக். அது பின்னா ட்வின் ஷாக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பற்றி பேசணும்னா சாஃப்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட் டியூப் வந்து நல்ல லாங்கான டியூப், 35 mm USD ஃபோக்ஸ் தான். 35 mm லாங் டியூப்னால நீங்கள் கொஞ்சம் இந்த சைடு ரைட் ஆங்கிள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா ஹைட்டாக தெரியும், பின்னாடி போக அப்படி லோவாக இருக்கும். பைக் வந்து இப்படி இருந்து இப்படி போகும். ஸோ அந்த டிசைன் லாங்குவேஜ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதை நான் லாங் சைட்லேருந்து பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணேன். அண்ட் பார் எண்டு கொடுத்துருக்காங்க, குரோம் லீவர்ஸ் வந்துருது, குரோம் சைட் மிரர்ஸ், ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. பட் வைப்ரேஷன்ல, ஸோ அந்த சைட் மிரர்ஸ்லேருந்து பின்னாடி வியூ பார்க்க முடியல, வைப்ரேஷன் இருக்கனால. பார் எண்ட்லையும் கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்துச்சு. பட் ஸ்பெஷலான விஷயம்னா ஹேண்டில் பார் வைப்ரேஷன் இல்லை. ஸோ அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்க்கப்படுது. டெயில் போர்ஷனில் பார்த்தோன்னா அந்த டெயில் லேம்ப் ரொம்ப சின்னதாக இருக்குது. இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அது வந்து சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராப் ஹேண்டில் இன்டெகிரேட்டடாக உள்ளே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்குது. வெளியே இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் இருந்தால் அது கொஞ்சம் இதாக இருக்கும், பார்க்க அந்த அளவுக்கு
நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல, அதனால இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி பைபரியோட சிங்கிள் பிஸ்டன் கேலிபருக்கான மாஸ்டர் சிலிண்டர் இங்கே இருக்குது, அதையும் உள்ளே கொடுத்துருக்காங்க, வெளியே தெரியல. அதை சுற்றி இந்த பிளாஸ்டிக் மவுண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே தான் அது ஹோல்ட் ஆயிருக்கு. சரி, பார்க்கும்போது சேஃபாகவும் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தோன்னா இப்படி இருக்கும், அப்படியே ரியர் டிசைன் போக இப்படி இருக்கும். ஸோ அதனால இந்த பைக்கோட ஸ்டாண்ட்ஸே பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி மைலேஜை பார்ப்போம். 30 கிலோமீட்டர் அரை கிளைம் பண்ணுறாங்க. 30 கிலோமீட்டர் நீங்கள் எடுத்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துட முடியும். 28 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜினை பற்றி நெக்ஸ்ட் பேசுவோம். ஸோ இந்த 30 கிலோமீட்டர் மைலேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் டெலிவரி வந்து அக்ரெசிவாக கிடையாது, ஃப்ளாட்டாகவும் கிடையாது. மிட் ரேஞ்சில் ஒரு மாதிரி பவர் புல் பண்ணுற மாதிரி இருக்கும், புல் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு லெவலில் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது பார்க்க 13.2 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த ஃபியூல் கேப் கூட குரோமில் கொடுத்துருக்காங்க, சுற்றி அந்த காப்பர் இன்செர்ட் பண்ணி அதில் தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து பேட்ச் பண்ணியிருக்காங்க. 1929 அப்படின்னு சொல்லி அதில் பேட்ச் ஆயிருக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த கம்பெனி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் தான் இந்த மாடலை லான்ச் பண்ணாங்க, 1950 அந்த டைமில். ஸோ அதனால் அந்த பேட்ச் இங்கே இருக்குது, பழைய ஜாவாவோட லோகோவும் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல். அது வந்து 80s இருந்தவங்களுக்கு இது உண்மையாகவே ஃபேவரட்டான பைக் தான். 90s இருந்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரட் தான். இப்போ நிறைய 2K பீப்புள்ஸ் கூட இந்த பைக் பிடிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இந்த பைக்கோட மெயினான விஷயமே இன்ஜின் தான். இன்ஜினை பற்றி பேசணும்னா க்யூட்டாக இருக்குது, அந்த ஹார்ட் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராக போல்ற மாதிரி இருக்குல்ல. இன்ஜினை பார்ப்போம். 334cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்-ட்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸ் லைக் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கிடைக்குது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடைக்குது. எத்தனை கிளாசிக் பைக்கில் இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸை பார்க்க முடியுது, இந்த பைக்கில் பார்க்கலாம் நம்ம. ஆனால் அதே மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் இது வந்து அந்த க்ரூசிங்க்கு வந்து கண்டிப்பாக இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தேவைப்படுது. அதை பேஸ் பண்ணி ஜாவா ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மஹிந்திரா குரூப்ஸ்க்கு ஒரு தேங்க் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இந்த பைக்கை வந்து மாடர்னைஸ்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி இந்த கிளாசிக் ஓரியன்டாகவும் இருக்குது. அப்போ இது வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டமாக கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் ஹீட்டிங் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா லாங் ஸ்டோக் இன்ஜின் நீங்கள் புஷ் பண்ணி ஓட்டினா கண்டிப்பாக ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். 22 பிரேக்கர்ஸ் பவரும் 28 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட கோர் கான்செப்ட் வந்து லோ எண்ட் அண்ட் மிட் எண்ட் தான். ஸோ அதனால அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி சூப்பராக இருக்குது. டாப் எண்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு க்ரூசர். ஸோ சிட்டிக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் வெயிட் மட்டும் கொஞ்சம் கூட. அதை பற்றி இப்போ கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் 178 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது, ஒரு நல்ல டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் டேங்க் வந்து கீழே இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், உடஞ்சிடாதா ஏதாவது மேட்டில் போய் ஏற்றும் போது? உடையாது. அது காரணம் கீழே ஒரு பேஷ் பிளேட் இருக்குது, அது பிளாஸ்டிக்ல நீங்கள் கேட்கலாம். அந்த கூலண்ட் டேங்க் வந்து நல்ல ஹார்டான பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதனால நீங்க மேட்ல ஏத்தும் போது பேஷ் பிளேட் உடைஞ்சாலும் கூலண்ட் டேங்க் அவ்வளவு சீக்கிரம் உடையாது, அது டேமேஜ் ஆகும்னு யோசிக்காது. மகளே, நம்ம கூட ஜாவா கிளாசிக் இருக்கு, ஒரு கிளாசிக்கான மோட்டார் சைக்கிள் நீங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு ஹைவே ட்ராக்ல இருக்கோம். இந்த மோட்டார் சைக்கிள் எப்படி ஹைவேஸ்ல பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் இது ஒரு க்ரூசர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சிட்டிக்குள்ளேயும் கமிட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாஸ்ட் நோட்டும் இன்ஜின் நோட்டும் நல்லா லவுடாகவே இருக்குது. பாப்ஸ்லாம் கேட்குதுன்னா பார்த்துக்கங்களேன். க்ரோம் லீவர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஃபைன், ஓகே போகலாம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது, ஒரு ரைடருக்கு ரைடை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. பட் நிறைய விஷயங்கள் ஓவர் கிளாசிக்காக இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பவர் டெலிவரி 28 Nm டார்க்னால இனிஷியல் பைட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த அனலாக் டயலே வந்து ரிவர்ஸில் இருக்கும், நார்மலாக இருக்க பைக்ஸில் இருக்க மாதிரி இருக்காது. அது வந்து இந்த பழைய ஸ்டைல், பழைய ஜாவா அப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆர்டினரியாக பார்த்து பழகிட்டோம் இல்லையா, இப்படி போய். பட் இப்போ வந்து இது பின்னாடி இப்படி வருது. ஸோ அதனால் உங்களுக்கு பழக கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பழகிரும். ஒரு மாதிரி ஜென்டிலான பவர் டெலிவரி, பிகாஸ் லாங் ஸ்டோக்கு. ஆர்பிஎம் மீட்டர்ஸ், அதாவது டேக்கா மீட்டர்ஸ் இல்லை. ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பவர் டெலிவரி, வைப்ரேஷன்லெஸ்ஸாக இருந்துச்சு. மேக்ஸிமம் 40, 65. ஓகே, இந்த முள் வந்து பின்னாடி இருக்கனால என்ன ஸ்பீட் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியல. நான் போய் இப்படி உத்து பார்த்தா தான் தெரியும். தேர்ட் கியர் ஆல்மோஸ்ட் ஒரு 80 பக்கம் கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே, பவர் டெலிவரி வந்து ஜென்டில் அண்ட் லீனியராக இருக்குது. ஆனால் அந்த ஜென்டில்னஸ் வந்து ஒரு சாஃப்டான ரைடை கொடுக்குதுன்னு சொல்லலாம். வைப்ரேஷன்லெஸ்ஸாகவும் இருக்குது. 4000 RPM நம்ம கிராஸ் பண்ணும்போது கூட அந்த வைப்ரேஷன் வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியலை. பெருசாக ஃபீல் பண்ண முடியல. பட் பிட் பாயிண்டில் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் லாங் ஸ்டோக் இன்ஜின் தான், என்னதான் வந்து சிங்கிள் சிலிண்டராக இருந்தாலும் பவர் ரொம்ப அக்ரெசிவான ரேஞ்சில் இல்லை. பட் எனக்கு இந்த பைக்கில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஜென்டில்னஸான பவர் டெலிவரி, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நல்லா பஞ்ச் பண்ணி கொடுக்குது பாருங்க. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களோட ரைடை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, கேலிப்ரேட் ஆகிருக்கு.
அது அக்ரெசிவா இல்லை, பட் ஸ்டில் ஐ லவ் இட் பிகாஸ் அக்ரெசிவாகவும் இல்லை, ரொம்ப மந்தமாகவும் இல்லை, மிட் ரேஞ்சில் லைட்டாக பர்ஃபார்மன்ஸ் டியூன்டு க்ரூசிங் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது என்னங்க புது வார்த்தை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து அந்த உள்ளேருந்து வர வார்த்தை இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பாருங்களேன் எத்தனை கியரில் போகிறேனே தெரில உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் போட்டுறதுனால. பட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் தான் நல்லா இருந்திருக்கும். பட் அதில் 3 சின்ன டிஜிட்டல் தான் இருக்குது. 6 கியர் அப்ளை பண்ணியாச்சு. பட் 5th கியர் நல்ல பவராக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட்டு நம்ம ஒரு 100 கிட்ட போகிறோம். பட் ஸ்டில் எக்ஸாஸ்ட் நோட் இஸ் ஹியரபிள், கேட்குற மாதிரி இருக்கு. 6 கியர் க்ரூசிங் கியர், we are cruising now 110 க்ரூசிங். இது ஸ்பீடாக தான் இருக்கு. இதுக்கு மேலே போனால் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கு இந்த பைக்கில். பட் நம்ம வந்து ஒரு 100 க்ரூசிங் மெயின்டைன் பண்ணுவோம். 100, ஓ நைஸ். 100ன்றது ஒரு சூப்பர் க்ரூசிங். 100ல க்ரூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான க்ரூசர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த 100ல க்ரூஸ் பண்ணும்போது இந்த பைக்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கே வேற மாதிரி இருக்குங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் பாருங்க, இந்த ரம்பிள்ஸ் இப்போ கிராஸ் பண்ணுறேன். பட் கிராஸ் பண்ணுற மாதிரி தெரிலங்க. மேபி இது பெரிய ரம்பிள்ஸ் இப்போ இல்லாமல் இருக்கலாம். பட் லைட்டாக ஒரு எஃபெக்ட் தெரியணும்ல, அந்த இம்பாக்ட்லெஸ்ஸாக இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். டர்னிங் ரேடியஸ், வெயிட்டும் பேலன்சிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 4500 கிராஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் ஹேண்டில் பண்ண தெரிய தான் செய்யுது. சைட் மிரர் தெரியவே இல்லை, அதில் நல்லா தெரியுது. கை வச்சு பார்த்தா அந்த வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்குது, வைப்ரேட்டரியாக இருக்குது. பட் அந்த டேங்க் வைப்ரேஷனோ சீட் வைப்ரேஷனோ அதை நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் இது ஒரு கிளாசிக்கான க்ரூசர், அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கிளாசிக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த பவர் டெலிவரி வந்து ரொம்ப ஜென்டில் அண்ட் லீனியரான பவர் டெலிவரி, ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான பவர் டெலிவரி. பட் ஃப்ளாட்டாக இல்லை, அக்ரெசிவாகவும் இல்லை, மிடில் ரேஞ்சில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி 5th கியரில் நல்ல பவராக இருக்குது. பாருங்க, பவர் லேகுமே இல்லை. 100லாம் சூப்பர் கம்மியாக இருக்கு. பிரேக்ஸ் அதே மாதிரி ரியர் பிரேக்ஸே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ ஸ்பீடில் ரியர் பிரேக்ஸை மட்டும் தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன், அதுவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் பிரேக்ஸ்லாம் அடித்தோம் அப்படின்னா ஓகே. ஃப்ரண்ட் பிரேக்ஸும் வந்து பயங்கர ஓவர் ஸ்டாப்பிங் சொல்ல முடியாது, ஸ்பீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸ்பீடு வந்து ஒரு 80 ஏற்றிடும். ஓகே, ஸ்பீடில் தான் அந்த பிரேக்ஸ் வந்து ஆக்சுவலாக அதோட நேச்சரே காமிக்குது. ஸ்லோ ஸ்பீட்ஸில் நீங்கள் ரியர் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்லப்போனால் கான்செப்டும் கூட. இப்போ நம்ம வந்து வைப்ரேஷன் லெவலில் அக்யூரேட்டாக செக்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பழைய கிளாசிக் பைக்ஸ் போகிறதுக்கு காரணமே அந்த வைப்ரேஷன் இல்லாத ஒரு டிரைவ் காண்டி தான். அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ செகண்ட் கியரில் ஸ்டாப் பண்ணிடுவோம். செகண்ட் கியரில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ப்ளோ அண்ட் டார்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைப்ரேஷன் பார்க்கலாம். செகண்ட் கியரில் இருக்குது, பைக் மூவ் பண்ணுறேன். ஓ கூல், செயின் மட்டும் லைட்டாக துடிக்குது. ஓ ஓகே, அப்படியே வந்து ஒரு மாதிரி பைக் ஆஃப் ஆக போகிற மாதிரி போயிட்டு அப்படியே ஆனாது. அந்த மூமெண்ட், அதாவது அந்த கிளைட் பண்ணுறதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. கிளைட் பண்ணி போகிறோம் இல்லையா, கிளைட் பண்ணுறோம் போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் மட்டும் அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. இப்போ போகிறேன். ஓகே, லோ எண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லணும். இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம லோ எண்ட் பார்த்துட்டோம்ல, வைப்ரேஷனை பார்த்துருவோம். ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பொறுமையாகவே போகிறேன். இப்போ 2000 RPM நான் மைண்டில் தான் கால்குலேட் பண்ணுறேன். 3500 RPM, 4000, 45 ரீச் பண்ணுறோன்னு தெரியுது. ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, லாங் ஸ்டோக் இல்லையா. ஃபுல் ரெட் லைனில் டேங்கில் தெரியுது. ஹேண்டில் பாரில் பெருசாக தெரிலங்க, பாரனில் தான் தெரியுது. ஹேண்டில் பாரில் தெரில, சீட்டில் தெரில, பாரனில் தெரியுது. இந்த 2 இடத்துல தான் வைப்ரேஷன் இருக்குது. அதை தவிர்த்து ஒரு கம்ஃபர்டபுளான க்ரூசர்னு சொல்லலாம் ரைட் படி. ஓவராலாக நேச்சர் பார்த்தோம்னா பிரேக்ஸ் நல்லா இருக்குது இந்த பைக்கோட பிரேக்ஸு. ஏன்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் மிட் ரேஞ்சில் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு மிடில் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அகைன் அதை நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கருத்து. கிளாசிக் பைக் ஒரு கிளாசிக்கான ரெப்ரசன்டேஷன் தகுந்த மாதிரி ஒரு பைக்காக இருக்குது. பிகாஸ் ஒரு கிளாசிக் லவ்வர் என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்களோ அதை வந்து இந்த பைக் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது தான் கருத்து.
ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளாசிக்கான பைக்கு வைப்ரேஷன்லெஸ்ஸாக ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுவேங்க. நான் ஹைவேக்கு எடுத்துகிட்டு போனால் அப்பப்போ லாங் ட்ரைவ் போவேன், சிட்டிக்குள்ள நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒரு ரொம்ப கிளாஸியான ஒரு பைக் வேணும், ஓல்டு ஸ்டைலில் ஒரு பைக் வேணும்னா இந்த பைக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பைக் வந்து ஒன்லி ஆப்ஷனாகவும் இருக்குது. இதை விட்டா புல்லட் 350 இருக்குது. புல்லட் 350யோட வீடியோவை புல்லட் 350 நெக்ஸ்ட் ஒரு ரைட் ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். இதான் என்னோட கருத்து. இதில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரித்து பேசாமல் இதில் என்ன ஸ்பெஷல்ன்றதை நான் சொல்லிட்டேன். நெகட்டிவ்னா நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பைக்கில் நெகட்டிவாக பார்க்க வேண்டியது வந்து ஹீட்டிங் வைப்ரேஷன் தான் பார்ப்போம். அது அந்த வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவான விஷயத்துக்கு போயிடுது. ஓவரா இல்லை, நம்ம சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, சுத்தமாக இருக்கவும் இல்லாமல் இருக்காது. அதனால் அதை நம்ம பாயிண்ட் கொண்டு வேணா. ஹீட்டிங் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும், இப்போ லைட்டாக காலுக்கிட்ட அடிக்க தான் செய்யுது. ஸோ அதனால் இந்த 2 விஷயம் தான் பெரிய நெகட்டிவாக எல்லாரும் இந்த கிளாசிக் பைக்ஸில் பார்ப்பாங்க. ஸோ அது 2ல் ஒன்றை வந்து ஜாவா பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிளாசிக்கை வச்சு. அது ஒரு பாசிட்டிவான சைனாக பார்க்குறேன். கிளாசிக் லவர்ஸ்க்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான சைனாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மக்களை, ஜாவா கிளாசிக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை பார்ப்போம். இங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய டீலே கிடையாது. பிகாஸ் இங்கே கிராப் ஹேண்டில் கிடையாது, சீட் லென்த்து கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாக ஏறலாம், ஈஸியாக ஏறி ஈஸியாக உட்கார முடியும். ஆனால் வெயிட் பார்த்தோன்னா 194 கிலோகிராம், 200 கிலோ கிட்ட இருக்குது. பட் நீங்கள் பைக்கை ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெயிட் இருக்காது, ஃபீல் ஆகாது. பட் நீங்கள் நகட்டும் போது லைட்டாக ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. பட் இந்த பைக்கோட பவர் டெலிவரி வைஸ் இந்த பைக்கோட வெயிட்டை சுத்தமாக ஃபீல் பண்ண முடியாது. எப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணி ரவ் பண்ணோன்னே வேற மாதிரி கனெக்ட் ஆயிரும் நம்ம கூட பைக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த வெயிட்டை ஃபீலே பண்ண மாட்டோம். சிட்டிக்குள்ளே நல்லா ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்ல ஹேண்ட்லிங் இருக்குன்னு சொல்லலாம் இந்த மோட்டர் சைக்கிள். நான் பர்சனலாக சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண ஃபீல் பண்ணது. அண்ட் கிரவுண்ட் ரீச் பார்த்தீங்க அப்படின்னா 5.8 ஃபீட்டு முட்டு மடங்கி தான் இருக்குது. அதனால் ஈஸி டு மேனேஜ் தான். நீங்கள் 5 ஃபீட்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. அண்ட் ஹேண்டில் பார் பொசிஷன் அப்ரைட்டாக இருக்குது. டுவர்ட்ஸ் த ரைடர் தான், ரொம்ப டுவர்ட்ஸ் கிடையாது, பட் டுவர்ட்ஸ். ஸோ நான் குனியவே இல்லை, எஃபோர்ட்டே போடல. ஸோ இந்த இடத்துல என் கை வந்து லைட்டாக மடங்கி தான் இருக்குது. இப்போ இங்கே என்னன்னா டுவர்ட்ஸ் த ரைடர் தான் இருக்குன்னு அர்த்தம். நான் முன்னாடி போய் பிடிச்சேன்னா மடங்காது. இப்படி பிடிச்சேன்னா பாருங்கள், மடங்கி இருக்கா? மடங்கி இருக்காது. பட் அதுவே நான் பின்னாடி பிடிச்சேன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து எஃபோர்ட் இல்லை, கேஷுவலாக பிடிச்சிருக்கேன், ரிலாக்ஸ்டாக பிடிச்சிருக்கேன். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த பைக்கை ரைட் பண்ணலாம். சீட் கம்ஃபர்ட் இஸ் ஆப்வியஸ்லி குட், நல்லா இருக்குது. ரைடருக்கு நல்ல சீட் தான். பட் சீட்டோட லென்த்து அண்ட் விட்த் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சைஸ் வைஸ் தான் கொஞ்சம் சின்னது, பட் கம்ஃபர்ட் ரொம்ப அதிகம். ஆனால் அதே மாதிரி ரைடிங் போஸ்டரும் வந்து அந்த கம்ஃபர்டபுளான ரைடு, அந்த ரிலாக்ஸ்டான ரைடுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் ரொம்ப கிளாஸியான விஷயம் என்னன்னா, இந்த பைக்கோட கிளஸ்டர் தான் ரிவர்ஸலாக இருக்கும். நம்ம எல்லா பைக்ஸ்லையும் இங்கேருந்து இப்படி ஏறும் 10, 20, 30, 40, 50 அப்படின்னு போகும். பட் இதில் வந்து 10, 20, 30, 40, 50 இப்படி வரும், பின்னாடி இப்படி வரும். ஸோ அதை நீங்கள் சினிமேட்டிக்கில் பார்ப்பீங்க. ஃபியூல் கேஜ் லெவல் எப்படி இருக்குன்னா 1/4 இருக்குது. அது அப்படின்னா 1/4 லிட்டர் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ் ஸ்லாங்கில் சொன்னால் 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், 1 லிட்டர் அப்படின்ற மாதிரி அதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்பவே அந்த பழைய ஸ்டைலில் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அதே மாதிரி இண்டிகேஷன்ஸ் உள்ளே வந்துடுது, சின்ன டிஜிட்டல். அதில் உங்களுக்கு வந்து எடுத்தோன்னே என்ன வருது அப்படின்னா, நீங்கள் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஓடோ தான் வருது. ஆனால் அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் ரீட் அவுட்டும் வரும், சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு அப்படின்னு. அதை தவிர எதுவுமே உங்களுக்கு இதில் வராது. ஃபீச்சர்ஸ் விரும்புறவங்களுக்கு இந்த பைக் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஒரு கிளாஸியான பைக், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் போதும். பட் ஆனால் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாவா கிளாசிக்கோட இன் அண்ட் அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 1,83,000 ஸ்டார்ட் ஆகி 2,22,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆன் ரோட் பார்த்தோன்னா 2,10,000 2,62,000 இது அப்ராக்ஸான ஆன் ரோட் ப்ரைஸ். இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் வந்து புல்லட் 350 தான். அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,65,000 2,08,000 வருது. பட் அஃபோர்டபுளாக தான் இருக்குது ஜாவா கிளாசிக்கை விட. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ப்ரீமியமான ரெட்ரோ ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள். லிக்விட் கூலிங் இன்ஜினில் கிடைக்குது, லாங் ஸ்டோக்காக இருந்தாலும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடைக்குது, அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கிடைக்குது, அதுவும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே இந்த ப்ராப்பர் ஜாவா கிளாசிக் எப்படி இருக்கணுமோ, எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் கானுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் 194 கிலோகிராம், கொஞ்சம் ஹெவியா தான் இருக்க போகுது. அதே மாதிரி பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், அதில் இன்னும் கொஞ்சம் ரீட் அவுட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு க்ரூசர்னால வைப்ரேஷன் அண்ட் ஹீட்டிங் பார்ட் உங்களுக்கு இருக்க தான் போகுது. ஸோ இதான் ஓவராலாவே ஜாவா கிளாசிக்கை பத்தி என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, லாங் டிரைவ் பண்ணா கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.